Good morning, students. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Hope you all are fine and safe. So in today's maths class, we'll be completing our first unit. நம்மளோட geometryங்கிற unit நம்ம இந்த கிளாஸோட நம்ம complete பண்ண போறோம். அப்படிதானே? எல்லாரும் open your textbooks. Everyone open your maths textbook. Page number 7 பாருங்க. So identification of 2D shapes and 3D objects. 2D shapes ஓடையும் 3D objects ஓடையும் identification எப்படி ட்ரேஸ் ஆன் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக கிளாஸில் இருந்திருந்தா இந்த செஷன் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இது நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் விஷயங்கள் நீங்களாவே பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஷேப்ஸோட கொஞ்சம் பேர் சொன்னீங்க இல்லையா, ஷேப்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் பேரண்ட்ஸும் இன்வால்வ்மெண்ட் காமிச்சு அவங்களுக்கு இது கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, உட்கார வச்சு பண்ண வச்சிங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஷேப்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ போன முந்தின கிளாஸில் எல்லாம் என்ன நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? 2D ஷேப்ஸ் என்னன்னு பார்த்தோம். 2D ஷேப்ஸில் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள் எல்லாம் பார்த்தோம் அப்படிதானே? அதுக்கப்புறம் வந்து கியூபாய்ட் பற்றி பார்த்தோம். போன கிளாஸில் நம்ம ஸ்பியர், கோன், சிலிண்டர் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாம் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. டர்ன் டு பேஜ் நம்பர் 5மா. அதில் இருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாம் போன வீக்கே கொடுத்தது முடிச்சிங்களா? ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிங்களா? அது நான் திருப்பி இனி சொல்லித்தர வேண்டாம்ல, உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படிதானே? எல்லாம் ஷேப்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும் உங்களால். ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பேர் வந்து எனக்கு அது பர்சனல் மெசேஜ் போட்டிருந்தீங்க. வெரி குட், நல்லா பண்ணியிருந்தீங்க. நான் ஆன்சர் கீ போட்டிருந்தேன், எல்லாரும் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ப்ளஷர் டைமில் ஒரு ஸ்கொயர் பையன், சிலிண்டர் பொண்ணு, ஸ்பியர், கோன் ஷேப், அப்புறம் கியூபாய்ட், இந்த ஷேப்ஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க டாய் ஹவுஸ்க்கு வந்து ரீச் பண்ண போனோன்றது போட்டிருந்தேன். பார்த்தீங்களா எல்லாரும்? கரெக்டாக வே வந்து போட்டிங்களா? அந்த வழி போடும்போது ஃபர்ஸ்ட் கியூபில் பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் கியூப் போய், அதுக்கப்புறம் பாருங்க நீங்கள் முடிச்ச அந்த செஷன் பாருங்க, ரூபிக்ஸ் கியூப் போய், அப்புறம் ஒரு சின்ன ஒரு கியூப் பெட்டிக்குள்ளே போய், தென் அப்படியே ஒரு லெட்டர் பாக்ஸ்குள்ளே போய் லெட்டர் அது பார்த்துருக்கீங்களா? லெட்டர் கியூப், ஒவ்வொரு கியூப்லேயும் ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கும், ABCD அந்த மாதிரி. அப்புறம் ஒரு ப்ரெசன்ட், உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட், அப்புறம் அப்படியே டைஸ் போய் கியூப் போகுது. அதே மாதிரி சிலிண்டருக்கு எப்படி? சிலிண்டருக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வழியாக போகுது? ட்ரம் இருக்குது, அப்புறம் ஒரு பைனாப்பிள் ஜாம் மாதிரி ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் கேக் இருக்குது, டிஷ்யூ இருக்குது, அப்புறம் என்ன, ஒரு டவல், டிஷ்யூ பேப்பரும், அந்த டவல்ஸ் நம்ம வந்து வாஷிங் இதுக்குள்ளே ரோல் பண்ணி இப்படி வச்சுப்பாங்கல்ல, அதுவும் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்பியரில் என்ன, பால் இருக்குது, அப்புறம் இன்னொன்று டொமேட்டோ, ஆரஞ்சு, இதோட ஷேப்ஸில், அதாவது அது என்னென்ன ஷேப்ஸில் இருக்குது, அந்த வழியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ், அந்த சிமிலர் ஷேப்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை கலெக்ட் பண்ணி அந்த வீட்டுக்கு கொண்டு போகலாம். அதுதான் இதெல்லாம் முடிச்சிங்கல்ல, உங்களுக்கு தெரியுதில்ல? அந்த ஷேப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிங்களா? கோன் ஷேப் போகும்போது கோனில் என்னெல்லாம் இருக்குது? அப்படியே போனால் ஒரு சின்ன கிராஸ் வந்து அப்படி கோனிக்கல் ஷேப்பில், லைக் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு சின்ன கிராஸி இது ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் வந்து கேரட் வந்து கோன் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் பம்பரம் வந்து கோன் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் ஐஸ்கிரீம், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம். அப்புறம் வந்து என்ன, நம்ம இந்த தீபாவளிக்கெல்லாம் வெடிப்போம் தெரியுமா, அந்த அது வெடிக்கிறது, அந்த அதோட பேர் என்ன, புஷ்வானமா. அது வந்து இப்படியே வெடிக்கும்போது இப்படி ஃபுல்லாக கோனிக்கல் ஷேப்பில் இருக்குமா, அது மாதிரி. அதே மாதிரி கியூபாய்ட் பார்க்கும்போது அதில் என்னெல்லாம் ஷேப்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன பாக்ஸ், கியூபாய்ட் ஷேப்பில் பாக்ஸஸ் இருக்குது. அப்புறம் கியூபாய்ட் ஷேப்பில் பேஸ்கெட் இருக்குது, கியூபாய்ட் ஷேப்பில் பேக் இருக்குது, கியூபாய்ட் ஷேப்பில் புக் இருக்குது. அந்த ஷேப்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி கியூபாய்ட் பாக்ஸுக்குள்ளே போகணும். இதெல்லாம் புரிஞ்சதில்ல? இப்போ ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சதா? ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்ததை விட இப்போ இருக்கிற வீக்கில் நீங்கள் கொஞ்சம் பேசிக் ஷேப்ஸ், இந்த ஷேப் வரும்போது ஓ இது இப்படி இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? முடியணும், சரியா? அதனால தான் ஒவ்வொன்றும் க்ளீனாக ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சரி, இனி இன்னைக்குள்ள கிளாஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் 2D அண்ட் 3D ஷேப்ஸ். இதில் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஸ்கூலில் இருந்திருந்தா நல்ல மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த பிக்சர் பாருங்க. See the picture which I am circling now, ma.
அந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது ஒரு டேபிள் மேல கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. கோன் ஷேப்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அதாவது இதெல்லாம் நம்ம சார்ட்லயும் பண்ண முடியும். சார்ட் தெரியுமா? நம்ம பேப்பர் மாதிரி கட்டியா இருக்கும். சார்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சார்ட்ல நம்ம பண்ணா, இப்ப நீங்க அத ஒண்ணும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்றத விட முக்கியம் நமக்கு விஷயங்கள் புரியறதுதான். அஃப்கோர்ஸ் நம்ம சார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணா இன்னும் கிளியரா புரியும். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட ஹெல்ப் அம்மா அப்பாவோட ஹெல்ப் எடுத்து பண்ண சொல்லல. ஏன்னா ஒரு சிலவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கே கொஞ்சம் வந்து டைமிங் இருக்குல்ல. வீடியோஸ் வந்து கரெக்டா வந்து கிடைக்க மாட்டேங்குது, டவுன்லோட் ஆகல அப்படின்ற எல்லாம் சொல்றாங்க. ஸோ நான் அதுக்கு இடையில இதையும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல பேரண்ட்ஸ்க்கு இதுக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அதை புரிஞ்சு படிக்க தான் செய்யணும். பண்ண முடிஞ்சா சார்ட்ல பண்ண முடிஞ்சா, இல்லைன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஷாப்ஸ்ல வந்து இதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதை வாங்க சொல்லல, டீச்சர் வந்து வாங்க சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னு வீட்லயும் நினைக்க கூடாது, நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் நினைக்க கூடாது. இருக்குன்னா வீட்ல அது மாதிரி இருக்குன்னா டாய் கிளப் மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஷேப்ஸ்ல உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கியூபாய்ட் ஷேப்ல இருக்கும், கியூப் ஷேப்ல இருக்கும். அதை நம்ம இப்படி டேபிள் மேல அடுக்கி வச்சுட்டு பின்னாடி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ண, ஒரு போர்ட் மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இங்க இருந்து வெளிச்சம் அடிச்சு விட்டோம்னா, அதாவது இந்த பிக்சர்ல பாக்குறது மாதிரி இங்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு பேக்ல ஒரு பெஞ்ச் போட்டுட்டு ஒரு டார்ச் லைட்டோட வெளிச்சத்துல அந்த கார்ட்போர்டை பட வச்சோம்னா, கார்ட்போர்ட்ல அந்த வெளிச்சத்தை பட வச்சோம்னா இந்த ஷேப்ஸ் வந்து எப்படி 2D ஷேப்ஸா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3D ஷேப் ஆப்ஜெக்ட்ஸ் மேல டார்ச் லைட்டோட அந்த ஒளி வந்து விழும்போது கார்ட்போர்ட்ல 2D ஷேப்பா கன்வெர்ட் ஆகும். பாருங்க, அந்த கோன் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி காட்சி அளிக்குது. அப்படிதானே? அந்த பிக்சர்ல பாருங்க, எவ்ரிஒன் see that picture. நம்ம வந்து கோன் மேல கொஞ்சம் இருட்டான இடத்துல வந்து கோன் மேல நம்ம டார்ச் லைட் அடிக்கும்போது வெளிச்சம் பட்டு கோன் மேல இருக்கக்கூடிய வெளிச்சம் வந்து அந்த கார்ட்போர்ட்ல பதியும்போது எப்படி ஆகுது? ட்ரையாங்கிளா கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி கியூப் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது? ஸ்கொயர் மாதிரி கன்வெர்ட் ஆகுது. சிலிண்டர் பாருங்க, சிலிண்டர் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கன்வெர்ட் ஆகுது. ரெக்டாங்கிள்ல ஒரு பெர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் இல்ல, ஒரு என்ன ஷேப்ஸ் பெண்ட் ஆன கார்னர்ஸ் வந்து ரொம்ப கார்னர்டா இல்லாம கொஞ்சம் வளைஞ்ச கர்வ்ட் ரெக்டாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பியர் வந்து சர்க்கிளா நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அதான் 3D ஷேப்ஸ் மேல ஷேடோஸ், அதாவது 3D ஷேப்ஸ் மேல லைட் பட்டு ஷேடோவா நம்ம பார்க்கும்போது, இந்த நிழலை பார்க்கும்போது 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 2D ஷேப்ஸா நம்ம அந்த நிழல்ல பார்க்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? இது வந்து கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு சார்ட்ஸ் இருந்தா பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இது பண்ணி பாருங்க. இது பண்ணி பார்த்தா கொஞ்சம் கூட நல்ல மாதிரி புரியும். அதுக்காக இத பண்ணி பார்க்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஓடி போறது, சார்ட் வாங்குறது அது ஒண்ணும் வேண்டாம். கொஞ்சம் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து கிளாஸுக்கு வரும்போது இது இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். ஆனா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு சிலருக்கு இது என்னன்னு புரிஞ்சிருக்கலாம். பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இது என்னன்னு கண்டிப்பா உங்களுக்கு இது பத்தி தெரியும். அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அவங்கள கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண, என்னோட கிளாஸ் மட்டும் போதாது, உங்களோட இன்வால்வ்மெண்ட்டும் இருந்தாதான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் அவங்களுக்கு இன்னும் அழகா சொல்லி கொடுக்க முடியும். தென் அடுத்தது பாருங்கம்மா, ஒரு இம்ப்ரெஷன்ஸ் 2D இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் 3D. அதாவது இப்போ நம்ம ஒரு இரேசர் இங்க் பேட் இருக்குல்ல, பேரண்ட்ஸ் இங்க் பேட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றும் வேண்டாம், இங்க் பேட் இல்லைன்னா கூட வீட்டில் வந்து இங்க் இருக்குதுன்னா ஒரு ரப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு அப்சரா நான்டஸ்டோ இல்லை வந்து நார்மலி பழைய ரப்பர்னாலும் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய இங்க் எரேசர் இருக்கும்ல, இங்க் எரேசர் எடுத்துக்கோங்க. அந்த இங்க் எரேசரை இங்க்ல டிப் பண்ணி, பென் இரேசர் இருக்கும்ல ஸ்கொயர் ஷேப்ல இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குமே, அந்த இரேசர்ல இங்க் நம்மளோட மஷி, அது என்ன மை வந்து இருக்குல்ல, நம்ம இங்க் பென்னுக்கு ஊத்துற மை. ஸோ அந்த ப்ளூ இங்கோ பிளாக் இங்கோ ஏதாவது இங்க் இருந்தா இல்லை ரெட் இங்க் இருந்தோ அந்த ரப்பரை வந்து அந்த இங்க்ல இம்மர்ஸ் பண்ணி இன்னொரு பேப்பர்ல அச்சு பதிங்க.
ட்ரேஸ் பண்ணுங்க. அந்த ஜஸ்ட் அந்த அச்சை பதிச்சா எப்படி இருக்கும்? இந்த எரேசர்ல இங்க் இம்பல்ஸ் பண்ணி 1 செகண்ட். இந்த எரேசர்ல இங்க் இம்மர்ஸ் பண்ணி நம்ம இன்னொரு பேப்பர்ல பதிச்சா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இங்க் கலர்ல இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்ல வருமா? கரெக்ட், இந்த ரெக்டாங்கிள் மாதிரி. See the picture which I am. See, இது மாதிரி கிடைக்குமா? அந்த எரேசரை வந்து நம்ம இங்க்ல இம்மர்ஸ் பண்ணி இன்னொரு பேப்பர் இங்கு மேல வந்து தெளிச்சு ஃபுல்லா இங்க்ல முக்கி எடுத்து இன்னொரு பிளெயின் பேப்பர்ல அந்த இங்கோட இருக்கக்கூடிய ரப்பரை நம்ம அச்சு பதிக்கும் போது இப்படி கிடைக்குமா? ரெக்டாங்கிள் ஷேப்ல. அதுதான். அப்ப அந்த 3D ஆப்ஜெக்ட் வந்து எதுவா கன்வெர்ட் ஆயிடுச்சு? பதிக்கும் போது, பேப்பர் மேல பதிக்கும் போது ஒரு 2D ஷேப்ல இருக்கிற ரெக்டாங்கிளா கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி அதுதான் press an eraser on the ink pad, remove the eraser, press it in on white paper and see the 2D impression. அப்போ 3D ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய எரேசர் வந்து எந்த ஷேப்ல இருக்குமா? எந்த ஷேப்ல இருக்கு? கியூபாய்டோட ஷேப்ல இருக்கு. ஆல்ரெடி நம்ம படிச்சோம்ல, கியூபாய்ட் ஷேப்ல வந்து புக்ஸ் இருக்கு, பிரிக் இருக்கு, செங்கல் இருக்கு, இதெல்லாம் படிச்சோமா? அதே மாதிரி இரேசர் வந்து நல்ல ஒரு ஃபுல் நான் டஸ்ட் அப்சரா இரேசர் பெருசு வாங்கியிருப்பீங்கல்ல, அது பார்க்கும்போது எந்த ஷேப்ல இருக்கும்? ரெக்டாங்கிள் வந்து 6 ஃபேஸஸ்லயும் கவர்டா இருக்கிறது மாதிரி இருக்கும், அப்படிதானே? அப்ப அது எந்த ஃபேஸ்? அது என்ன ஷேப்? கியூபாய்ட். அப்ப அந்த கியூபாய்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ரப்பர் மேல நம்ம இங்க ஃபுல்லா இமர்ஸ் பண்ணி இன்னொரு ஒயிட் பேப்பருக்கு அச்சு பதிக்கும் போது அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? ஒரு 2D ஷேப் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிளா கன்வெர்ட் ஆகுது. ஒரு 2D ஷேப்பான ரெக்டாங்கிளா அதை நீங்க பண்ணி பாருங்க. அந்த எக்ஸசைஸ் சிம்பிள் தான், எல்லாருக்கும் பண்ண முடியும். அது பண்ணி பாருங்க. அதே மாதிரி இங்க கீழே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்க. இரேசரை நம்ம பதிக்கும் போது ரெக்டாங்கிள். See this practiceன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இரேசரை வந்து இங்க்ல பதிச்சு நம்ம இம்ப்ரெஷன் அந்த ட்ரேசிங் கொடுக்கும்போது அந்த அச்சு பதிக்கும் போது என்ன ஆகுது? ரெக்டாங்கிளா மாறுது. அதே மாதிரி ஷார்ப்னரை வந்து இதே மாதிரி ஏதாவது மயிலையோ ஏதாவது கலர்லயோ முக்கி வச்சு அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்னர் அந்த கலர் முங்கி இருக்கக்கூடிய ஷார்ப்னரை அப்படியே நம்ம ஒயிட் பேப்பர்ல இம்ப்ரெஸ் பண்ணா அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்ல இப்படிதான் இருக்கும். உங்க ஷார்ப்னர் எந்த ஷேப்போ அந்த ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். ரவுண்ட் ஷேப்ல ஆப்பிள் மாதிரிப்பட்ட ஷார்ப்னர்ஸ் எல்லாம் உண்டு. அப்படி இருந்தா ரவுண்ட் ஷேப்ல வரும், அப்படிதானே? அப்போ ரவுண்ட் ஷேப்லனா அந்த ஸ்பியர் ஷேப்ல இருக்கக்கூடிய என்ன ஷார்ப்னர் வந்து சர்க்கிள் ஷேப்பா கிடைக்கும். அதே உங்களுக்கு நிறைய பேருக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல தான், கொஞ்சம் ரெக்டாங்கிள்ல கொஞ்சம் நம்ம பிடிக்கிறதுக்கு வசதியா இப்படி இருக்கும், அப்படிதானே? இப்படி இருக்கும் ஷார்ப்னர். அப்ப அப்படி இருக்கிற ஷார்ப்னர்ல நம்ம இங்க் இம்மர்ஸ் பண்ணி அது ஒயிட் பேப்பர்ல வச்சா கொஞ்சம் நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி தான் வரும். அதே மாதிரி டைஸ்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம பாம்பு ஏணி எல்லாம் விளையாடும் போது டைஸ் இருக்கா? வீட்டுல டைஸ் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க. பாம்பு ஏணி எல்லாம் விளையாடும் போது இப்படியே 1 2 3 4 5 6 ஃபேஸஸ்லயும் 6 இது வச்சு வருமே, பகடை சொல்லுவாங்கல்ல. நம்ம பாம்பு ஏணி எல்லாம் விளையாடும் போது உங்க வீட்டுல வந்து கேட்டு பாருங்க, தெரியும். பகடை இல்லைன்னா ரூபிக்ஸ் கியூப் இல்லைன்னா அந்த கியூப் ஷேப்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேஸ ஏதாவது ஒரு சைடை வந்து எடுத்து நல்லா இங்க்லயோ ஏதாவது கலர்லயோ நல்லா இம்மர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒயிட் பேப்பர்ல அச்சு பதிச்சு பாருங்க, எந்த ஷேப்ல வரும்? கரெக்டா ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். அதனாலதான் நான் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். புரிஞ்சுதா? டைஸ் ஆர் எனி ரூபிக்ஸ் கியூப், வீட்டில் ரூபிக்ஸ் கியூப் இருந்தால் அது பண்ணி பாருங்க. இல்லை ஏதாவது ஒரு கியூப் ஷேப்ல ஏதாவது ஒன்று இருக்குன்னா வீட்டில் அவங்களுக்கு தெரியும். கியூப் ஷேப்ல ஏதாவது பாத்திரமோ சின்ன பிளாஸ்டிக் ஏதாவது இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணி பார்க்க சொல்றேன். கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது இல்லை. பண்ணி பார்த்தா கொஞ்சம் கூட நல்ல மாதிரி புரியும். இதெல்லாம் வந்து வெளியே போய் வாங்க வேண்டிய பொருட்கள் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்லயே அவைலபிளா இருக்கக்கூடியதான். அவைலபிளா இருந்தா பண்ணி பாருங்க. அதே மாதிரி பீட்னா என்ன தெரியுமா? முத்து. நம்ம மாலைலாம் இருக்குமே முத்து, அந்த முத்தை வந்து ஏதாவது ஒரு பழைய முத்து அதெல்லாம் இருக்கும் வீட்டுல. முத்துல வந்து அப்படியே கலர்ல மிக்ஸ் பண்ணி இங்க்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஒயிட் பேப்பர்ல ப்ரெஸ் பண்ணி பாருங்க, எந்த ஷேப் வருதுன்னு பார்க்கலாம். அது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது பண்ண முடியலைன்னா யோசிச்சு பாருங்க. அந்த முத்தை வந்து நம்ம ஒரு இங்கில வந்து முக்கி வச்சு
அந்த இங்கில இருந்து முக்கிய அந்த முத்தை வந்து எடுத்து நம்ம ஒயிட் பேப்பர்ல அப்படியே அச்சு பதிச்சோம்னா என்ன ஷேப் கிடைக்கும்ன்றது நீங்களே யோசிச்சு எழுதுங்க. ஓகே, தட் இஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதே மாதிரி நம்ம என்னெல்லாம் பதிச்சு பார்க்கலாம். நிறைய பால்ஸ், குட்டி பால், ஏதாவது பிளாஸ்டிக் பால் இருக்குன்னா அந்த குட்டி பால் அப்படியே இங்க் ஒரு 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 சைட்ல ஃபுல்லா இங்க் அப்படியே இது பண்ணிட்டு அதை ஒயிட் பேப்பர்ல இன்வெர்ஸ் பண்ணா வேற ஒரு ஷேப் கிடைக்கும். அது என்ன ஷேப்ன்றது நீங்க பாருங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், உங்களுக்கு பண்ணா புரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8ல பாருங்க. இரேசர். இதே மாதிரி நம்ம பென்சில் அவுட்லைனை வந்து ட்ரேஸ் பண்ணுவோம்ல, நம்ம கையை வந்து அச்சு பதிப்போம் தெரியுமா? நம்ம பிளெயின் பேப்பர்ல வந்து கையை எப்படியே பதிச்சு நம்ம கையோட அவுட்லைன்ல அப்படியே கைப்படம் வரைவோம் தெரியுமா? அது உங்களுக்கு? நீங்க செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம அதோட அவுட்லைனை வந்து ட்ரேஸ் பண்ணோம்னா, அவுட்லைன்னா தெரியும்ல, அதோட வெளிப்பாகம், அந்த கார்னர்ஸை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணும்போது என்ன ஷேப் கிடைக்குதுன்னு உள்ளது தெரியும். இரேசரை ட்ரேஸ் பண்ணா நமக்கு என்ன ஷேப் கிடைக்கும்? ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். என்ன இரேசரை வந்து இங்கில முக்கி எடுத்தோம்னா ரெக்டாங்கிள், ப்ளூ கலர், ஃபுல்லா ப்ளூ கலர் இங்கில இம்மர்ஸ் பண்ணா ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் கிடைக்கும். ரெட் கலர் இங்கில வந்து ரப்பரை இம்மர்ஸ் பண்ணிட்டு இம்ப்ரெஷன் பதிக்க வச்சோம்னா, ட்ரேஸ் பண்ணி அச்சு பதிக்க வச்சோம்னா ரெட் கலர் ரெக்டாங்கிள் கிடைக்கும். அல்லது பிளாக் கலர் இங்குனா பிளாக் கலர் ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி இரேசரை வந்து அப்படியே ஒன்றும் வேண்டாம், ஒரு நல்ல புதிய அப்சரா இரேசரோ ஏதோ ஒரு இரேசர் எடுத்து அப்படியே வைங்க. இரேசர்னா என்னன்னு தெரியுமில்ல? ரப்பர். நம்ம கையில ரப் பண்ணுவோம்ல, ரப்பரை எடுத்து அப்படியே ஒரு பிளெயின் பேப்பர்ல வச்சு அதோட அவுட்லைனை ட்ரேஸ் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த அவுட்லைனை கொஞ்சம் நீங்க ட்ரேஸ் பண்ணி கொடுங்க. எந்த ஷேப் வருமா? இந்த மாதிரி ஷேப்ல வரும். இந்த இரேசர் வந்து ட்ரேஸ் ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் வரும். அந்த ஷேப்போட பேர் என்ன? நமக்கு ட்ரேஸ் ஆகி கிடைக்கிறதோட ஷேப்போட பேர் என்ன? ரெக்டாங்கிள். அப்படிதானே? அப்போ கியூபாய்ட் ஷேப்ல, கியூபாய்ட் 3D ஷேப்ல இருக்கக்கூடிய ரெக்டாங்கிளோட அந்த சைடை நம்ம அந்த கார்னர்ஸை நம்ம அவுட்லைனை நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வி ஆர் கெட்டிங் அ ரெக்டாங்கிள். அதே மாதிரி இந்த டைஸ் வீட்டில் இருக்குன்னா அதோட ஏதாவது ஒரு ஃபேஸ், 6 ஃபேஸஸ் இருக்கு டைஸுக்கு, எதால க்ளோஸ்ட் ஆயிருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லியிருக்கேன். கியூப் வந்து எவ்வளவு 6 ஃபேஸஸ், எதோட ஷேப்ல 6 ஃபேஸஸ் வந்து வந்தா கியூப் வரும்? ஸ்கொயர். அப்போ இந்த டைஸ் வந்து நீங்க ஏதாவது ஒரு சைடை வந்து எடுத்து அதோட அவுட்லைன் அப்படியே ட்ரேஸ் பண்ணி பாருங்க. என்ன ட்ரேஸ் ஃபிகர் என்ன கிடைக்கும்னு எழுதணும். அதே மாதிரி நேம் ஆஃப் த 2D ஷேப் ட்ரேஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிகர் பார்த்து அது எந்த 2D ஷேப்னு ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரி காயின், வீட்டில் காயின்ஸ் கண்டிப்பா இருக்கும்ல, அந்த காயினை வந்து நிறைய நம்ம காயின் வந்து இன்னொரு பேஜ்ல வச்சு அச்சு பதிக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா நீங்க? அதே மாதிரி காயினை ஒரு ஒயிட் பேப்பருக்கு மேலே வைங்க. வச்சுட்டு அதோட அவுட்லைனை அப்படியே வரைங்க. ட்ரா த அவுட்லைன் ஆஃப் தட் காயின். என்ன ஷேப்ல கிடைக்குதுன்னு பாருங்க. அந்த ஷேப்பை எந்த ஷேப் கிடைக்குதுன்றத அதை ட்ரேஸ் ஃபிகர்ல வரைங்க. அந்த ஷேப் பார்த்து அது என்ன 2D ஷேப்ன்றது இந்த பாக்ஸ்ல எழுதி வைங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஈஸியா பண்ண முடியும். இதே மாதிரி உங்க கையில இருக்கக்கூடிய பாக்ஸ், ரெக்டாங்கிள் ஷேப்ல நம்ம பாக்ஸ் இருக்குன்னா பாக்ஸை எடுத்து ஒரு ஒயிட் பேப்பர் மேல வைங்க. பாக்ஸோட ஷேப்பை வந்து அவுட்லைனை வந்து ட்ரேஸ் பண்ணுங்க. எந்த ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு? ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். அப்போ ட்ரேஸ் ஃபிகர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். நீங்க பாக்ஸை இப்படி வச்சு வரைஞ்சிங்கன்னா இப்படி வச்சு பாக்ஸை இப்படி வச்சு வரைஞ்சி அந்த ட்ரேஸ் அவுட் பண்ணீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கும். இல்லை இப்படி வச்சு வரைஞ்சிங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கும். அது என்ன? ரெண்டுமே ரெக்டாங்கிள் தான். அப்போ அந்த ட்ரேஸ்ட் ஃபிகரோட நேம் என்ன? வாட் இஸ் த 2D ஷேப்? ரெக்டாங்கிள். அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸோட கேப் ரவுண்ட் ஷேப்ல இருக்க டிஃபன் பாக்ஸா இருந்தா சர்க்கிள் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸோட கேப்பா இருந்ததுன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பா இருந்தா ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி புக்கை ட்ரேஸ் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் வீட்டில் முத்து இருக்கு, முத்தை ட்ரேஸ் பண்ணி பாருங்க. பாலை ட்ரேஸ் பண்ணி பாருங்க. உங்க கையில இருக்க மோதிரம் ரிங்கை வந்து ட்ரேஸ் பண்ணி பாருங்க. வளையலை ட்ரேஸ் பண்ணி பாருங்க.
நிறைய ஷேப்ஸ் இருக்கு. அந்தந்த ஷேப்ஸை வந்து அவுட்லைன் ட்ரேஸ் பண்ணும்போது அந்த 3D ஆப்ஜெக்ட் வந்து எப்படி 2D ஷேப்பா கன்வெர்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும். புரிஞ்சுதா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸசைசஸ். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க தான் இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணுவீங்க. ஆனா இது நிஜமாவே ரொம்ப 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 சிம்பிளான எக்ஸசைசஸ் தான். இது நீங்க பண்ணி பார்க்கலன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா நீங்க பண்ண பண்ண இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். பேரண்ட்ஸ் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணுங்க. சார்ட் ஒர்க்கோ அதோ எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அவங்க கையில என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ வீட்ல ஏதாவது குத்துப்போனி அல்லது வந்து ஏதாவது சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸஸ் இருக்கு. அது வந்து கொடுத்து அந்த கேப்பை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண வைங்க. அதோட அவுட்லைனை வந்து வரைய வச்சு அது எந்த 2D ஷேப் வருது அப்படின்னு நீங்க கொஞ்சம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்போ இந்த பாடம் அவங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியும். அதே மாதிரி பாருங்கம்மா, இங்க ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸ்டிக்னா என்ன? சும்மா ஏதாவது ஒரு ஸ்டிக், ஒரு பென்சில்னே வைங்க. பென்சில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கட்டி இன்விடேஷன் பேப்பர் இருக்குல்ல, இன்விடேஷன், அந்த இன்விடேஷன் பேப்பர்ல இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் வருமே, நம்ம கட்டியா இருக்கக்கூடிய கார்ட்ஸ், அந்த கார்ட்ஸ்ல அப்படியே அம்மா அப்பா கிட்ட சொல்லி சர்க்கிள் ஷேப்ல, அப்புறம் வந்து ஸ்கொயர் ஷேப்ல, அந்த பையன் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்கொயர், ஒரு ட்ரையாங்கிள் அப்படியே வந்து அந்த ஸ்டிக்ல வந்து அந்த பென்சிலோட அந்த இதுல வந்து ஸ்டிக்ல வந்து அப்படியே ஜாயின் பண்ணி வைங்க. அப்படியே ஓட்டை போட்டு அப்படியே ஜாயின் பண்ணி வைங்க, அல்லது ஒட்டி வைங்க. ம் ஏதாவது இது வச்சுட்டு ஒட்டி, சின்ன கம் ஏதாவது வச்சுட்டு ஒட்டி வைங்க. இல்லைன்னா கம்பு ஏதாவது இருக்குன்னா அந்த கம்புல, அதுக்குன்னு பெரிய கம்பு எடுத்துடாதீங்க, சின்ன ஏதாவது சின்ன குட்டி ஸ்டிக் மாதிரி பட்டதுல அப்படியே ஒட்டி வச்சுட்டு அப்படியே நம்ம கை வச்சு அந்த ஸ்டிக்கை வந்து இந்த பையன் பண்றது மாதிரி கறக்கணும்னா என்ன, அந்த 2D ஷேப்ஸ் எல்லாம் 3D ஷேப்ஸா மாறும். எப்படி? ட்ரையாங்கிள் வந்து கோணா மாறும், ஸ்கொயர் வந்து கியூபா மாறும், சர்க்கிள் வந்து ஸ்பியரா மாறும். நம்ம அந்த இதை வந்து ஸ்பீடா, கண்ணில் ஒன்றும் குத்திடக்கூடாது. நீங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு கண்ணில் குத்தி வச்சிடாதீங்க, டீச்சர் சொன்னாங்க அதனால தான் பண்ண அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு பண்ண வைக்கிறது எதுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு பண்ணி பார்த்தா கொஞ்சம் கூட அது புரியும். ஓ இந்த ஷேப், ஓ இந்த 2D ஷேப் பேஸ் பண்ணி தான் இந்த 3D ஷேப் வந்திருக்கா. ஓ அப்போ ஸ்கொயரை வந்து பெருசாக்குனாதான் கியூப். இப்போ எனக்கு புரிஞ்சுது. ரெக்டாங்கிளை வந்து அதை இன்னும் விட்டன் பண்ணா அதுதான் கியூபாய்ட். புரிஞ்சுது. அடுத்து சர்க்கிளை கொஞ்சம் விட்டன் பண்ணா அதுதான் ஸ்பியர். ஓ இப்ப புரிஞ்சுது. அப்புறம் வந்து என்ன, இது மாதிரி ஒவ்வொரு ஷேப்பும் நமக்கு நம்மளாவே பல பல ஆக்டிவிட்டிஸ் பண்ணி நம்மளாவே புரிஞ்சுப்போம். புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்டிவிட்டி. இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஆனா இந்த ஹோம்ஒர்க் உள்ள ஆக்டிவிட்டி கண்டிப்பா நீங்க பண்ணியிருக்கணும். அதுல வந்து கியூபுக்கு ஷேப்ல வந்து அந்த டைஸ் இல்லைன்னா கூட இல்லை, ரூபிக்ஸ் கியூபோ சின்ன ஏதாவது கியூப் ஷேப்ல வந்து ஏதாவது பிளாஸ்டிக் ஏதாவது இருக்கும். அதை வச்சு இப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்ட் என்ன ஷேப் கிடைக்கும்ன்றது தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜ். 3D ஆப்ஜெக்ட்ஸ் யூசிங் கிளே. வீட்டில் கிளே இருக்கா? இந்த கலர்ஃபுல் கிளே எல்லாம் சேர்த்து வச்சு இப்படி கிளே ஹோம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது இருக்கா? இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும். மேக்கிங் பால்ஸ், நம்ம சர்க்கிளாக பால் மாதிரி சாதத்தை கூட நம்ம உருட்டி அப்படியே எடுத்தோம்னா எப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், அப்படிதானே? அதே மாதிரி தான் கிளேயை வந்து, கிளேனா இன்னும் கிளியரா நமக்கு புரியும். அதை அப்படியே உருட்டி 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 ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஸ்பியரா மாறும். அதே மாதிரி ரோல் பண்ணி எப்படி அந்த சர்க்கிளை மாற்றி இப்படி 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 கை வச்சு ரோல் பண்ணி இப்படி எடுத்தோம்னா இந்த ஷேப்பில் ஆக்கி 2 சைடும் கட் பண்ணோன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆகும். அதே மாதிரி பேட் பண்ணி எடுத்தோம்னா சிலிண்டர்ஸ் வந்து கியூபாய்ட்ஸாக மாறும். இந்த சிலிண்டர்ஸ், இந்த நம்ம இந்த ரோல் அவுட் பண்ணி வச்சிருக்கோமே இந்த சிலிண்டர்ஸ், இதை வந்து கொஞ்சம் சப்புனோன்னா அப்படியே வந்து தரையில் வச்சுட்டு அப்படியே சப்புனோன்னா அந்த சிலிண்டர் வந்து எதுவாக மாறும்? கியூபாய்ட்ஸாக மாறும். இனி கியூபாய்ட்ஸை வந்து கொஞ்சம் கூட சின்னது பண்ணா, கியூபாய்ட்ஸ்னா கொஞ்சம் எலாங்கேட்டடாக இப்படி இருக்கும்ல, இப்படி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கூட சின்னது பண்ணிட்டோம்னா கரெக்ட் கியூப்ஸாக ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுதா? ரொம்ப 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 ஈஸி தான். இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேப்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் தெரியறதுக்காக. பேரண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதை மாதிரி விஷயங்கள், இப்போ கிளே அது இதெல்லாம் பண்ணி பார்க்க வேண்டாம். மற்ற மாதிரி நமக்கு வீட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற என்னெல்லாம் விஷயங்கள், ஏதாவது டிஃபன் பாக்ஸோட இது, அந்த வாட்டர் பாட்டிலோட கேப் கொடுங்க, அப்புறம் ரிங்,
ஏதாவது ரிங்னா உடனே கோல்டன் ரிங் கொடுக்கறது சேஃப் இல்லைன்னா ஏதாவது வேற மாதிரி ரிங்ஸ் நீங்க யூஸ் பண்ற இமிட்டேஷன்ஸ்ல ஏதாவது இருக்குன்னா அது கொடுங்க. அது மாதிரி முத்து ஏதாவது இருந்தா அதை வந்து நீங்க உங்களோட சூப்பர்விஷன்ல தான் பண்ணணும். இல்லைன்னா பிள்ளைங்க ஏதாவது மூக்குல வாயில எல்லாம் எடுத்து போட்டுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால பண்ண வைக்க முடிஞ்சா பண்ண வைங்க. நீங்க சேட்டை பண்ணாம ஸ்டூடெண்ட்ஸ் சேட்டை பண்ணாம பண்ணணும். டீச்சர் இது பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப சேட்டை பண்ணி வீட்ல உள்ளவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ப்ளஷர் டைம். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் இல்ல, ஸ்கொயர் ஷேப் கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு ஸ்கொயர் ஷேப் போட்டா அது கியூபாய்டா மாறும். சைட்ல இங்க பாருங்க, அந்த ரெண்டு ஸ்கொயர் போட்ட இடத்துல இங்க சைட்ல அந்த லைன்ஸ் வந்து டிரா பண்ணிட்டீங்கன்னா ஸ்கொயர் வந்து கியூபா மாறும். அதே மாதிரி ரெக்டாங்கிள், ரெண்டு ரெக்டாங்கிள் வரைஞ்சு அதோட சைட்ஸை நீங்க கனெக்ட் பண்ணா கியூபாய்டா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு இது வரைஞ்சு அப்படியே கேப் மாதிரி கீழே ஒரு சர்க்குலர் பேஸ் போட்டுட்டீங்கன்னா கோன் ஆகும். அதே மாதிரி 2 லைன்ஸ் வந்து பேரலா வரைஞ்சிட்டு மேலையும் கீழையும் என்ன சர்க்குலர் பேஸ் கொடுத்துட்டோம்னா சிலிண்டரா மாறும். இந்த ட்ரேஸ், இந்த ஷேப்ஸை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. அந்த டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க ஸ்கொயர் வரைஞ்சிட்டோம். அடுத்த பிக்சர் என்ன? இதோட நெக்ஸ்ட் பிக்சர் இன்னொரு ஸ்கொயர் வரைஞ்சிட்டோம். இந்த ஜாயின்ஸை வந்து ஜாயின் பண்ணுங்க. இந்த கார்னர்ஸை வந்து ஜாயின் பண்ணிட்டா கியூப் கிடைச்சிடுச்சு. அவ்வளவுதான். ஈஸி தானே? அப்ப ஸ்கொயரோட எக்ஸ்டென்ஷன் தான், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே சொன்னேன். ஸ்கொயரோட எக்ஸ்டென்ஷன் தான் என்ன? கியூப். அதே மாதிரி ரெக்டாங்கிள் வரைகிறோம். பார்த்துக்கோங்க, மொபைல் பார்த்துக்கோங்க எல்லாரும். இன்னொரு ரெக்டாங்கிள் வரைகிறோம். செகண்ட் ஸ்டெப். ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறோம், இன்னொரு ரெக்டாங்கிள் வரைகிறோம். அந்த எண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணோம்னா ரெக்டாங்கிள் எதுவா கன்வெர்ட் ஆகுது? கியூபாய்டா கன்வெர்ட் ஆகுது. அவ்வளவுதான். ஈஸி, வெரி வெரி ஈஸி. அதே மாதிரி கோன்னா என்ன? நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? சர்க்குலர் பேஸ்ல இருந்து ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு வந்து அப்படியே மத்தியில மீட் பண்ண, சென்டர் ஆஃப் த பாயிண்ட் ஆபெக்ஸ்ல மீட் பண்றதுதான் கோன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரையாங்கிளோட இப்படி வரையணும். ஜாயின் ஆகல எனக்கு. கரெக்டா ஜாயின் பண்ணி இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி வரையணும். வரைச்சிட்டு இந்த கீழே வந்து ஒரு சர்க்குலர் பேஸ் கொடுக்கணும். கொடுத்தா கோனா கன்வெர்ட் ஆகும். அவ்வளவுதான். ஈஸி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பேரலல் லைன்ஸ் வரையணும். வரைஞ்சிட்டு மேலையும் கீழையும் சர்க்குலர் பேஸ் கொடுக்கணும். கொடுத்தா என்ன? சிலிண்டரா கன்வெர்ட் ஆகும். அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சிலிண்டர், ரெக்டாங்கிள், எப்படி ஸ்கொயர்ல இருந்து கியூபாய்டு எடுக்கலாம், எப்படி வந்து ரெக்டாங்கிள்ல இருந்து கியூப் எடுக்கலாம், எப்படி வந்து அந்த ட்ரையாங்குலரோட ஷேப்பை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி கோன் வந்து வரையலாம், எப்படி சிலிண்டர் வரையலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த டாட்டட் லைன்ஸ் மேல வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரஃப் பேப்பர்ல நான் இப்போ வரைஞ்சது மாதிரி ஸ்கொயரை, ரெண்டு ஸ்கொயரை எப்படி ஜாயின் பண்ணி கியூப் வரையணும், ரெண்டு ரெக்டாங்கிள்ஸை எப்படி கார்னர்ஸ் ஜாயின் பண்ணி எப்படி நம்ம கியூபாய்டு வரையணும் அப்படின்னு எல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, வெரி வெரி ஈஸி. இவ்வளவுதான். இந்த டாபிக் வந்து முடிஞ்சுது. ஆக்சுவலா இது வந்து கிளாஸ்ல இருந்திருந்தா இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிய வச்சிருக்க முடியும். இப்போ இந்த ஒரு மீடியம்ல நான் சொல்லி கொடுக்கறது என்னோட அட்மோஸ்ட் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். இதில் பெருசாக நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா உடனே பேஜ் நம்பர் 10 ஃப்ளிப் ஆன் பண்ணிங்கன்னா நம்பர்ஸுங்கிற நெக்ஸ்ட் சாப்டர் தான் இருக்குது. பெரிய அளவில் கொஸ்டின் ஆன்சர்ஸோ ஆக்டிவிட்டீஸோ எதுவுமே இல்லை. ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இதுக்கெல்லாம் நான் வந்து டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஸ்கொயர் இஸ் a 2D shape with 4 equal sides. Rectangle is a 2D shape which has 4 sides where its opposite sides are equal. அந்த இதெல்லாம் எழுதி எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி கியூபாய்ட், சர்க்குலர், சிலிண்டர், ஸ்பியர், இதுக்கெல்லாம் டெஃபினிஷன் கொடுத்துருந்தேன். அதையெல்லாம் நல்ல மாதிரி
புரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஷேப். ஓ சிலிண்டர்னா இதுதான். ஓ கியூப்னா ரெக்டாங்கிள், கியூப்னா ஸ்கொயரை வந்து விட்டன் பண்ணாதான் ஓ கியூபா கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி ரெக்டாங்கிளை வந்து விட்டன் பண்ணா அதுதான் கியூபாய்டா கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்பியர் ரவுண்ட் சர்க்கிளை வந்து விட்டன் பண்ணா அதுதான் ஸ்பியரா கன்வெர்ட் ஆகுது. இப்படி எல்லாம் நீங்க தெரிஞ்சு புரிஞ்சு அந்த டெஃபினிஷன் படிக்க. காணாம பை ஹார்ட் பண்ணாதீங்க. பை ஹார்ட் பண்ணா எதுவுமே புரியாது. மேக்ஸ் வந்து பை ஹார்ட் பண்ண முடியவே முடியாது. எஸ்பெஷலி இந்த ஜியாமெட்ரி பை ஹார்ட்டே பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சு படிங்க. பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன கால் பண்ணி கேளுங்க. அண்ட் இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எவ்ரிஒன் see your mobile screen. பாருங்க, எவ்ரிடே 3D ஷேப். இதுல வந்து கோன் ஷேப்ல ஒன்று இருக்கு. இது எந்த ஷேப்? ஃபர்ஸ்ட் ஷேப் கோன் ஷேப். செகண்ட் ஷேப் எது? சிலிண்டர். தேர்ட் ஷேப் கியூபாய்ட். ஸோ கோன் ஷேப்ல இங்க நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. இப்போ 9 பிக்சர்ஸ் இருக்கு. இந்த 9 பிக்சர்ஸ்ல எது கோன் ஷேப்னு பார்த்து அதை வந்து ரெட் கலர்ல கலர் பண்ணணும். எது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்குன்னு பார்த்து அதை ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணணும். எது எல்லோ கலர் கியூபாய்டு எதுன்னு பார்த்து அது எல்லோ கலர்ல நீங்க கலர் பண்ணணும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஒரு வழியும் இல்லை. அப்படியே நீங்க நோட்ல வரைஞ்சி எடுங்க. பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு வரைகிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்களே பார்த்து வரைஞ்சுக்கோங்க. கீழே வந்து போட்டோ போட்டிருக்கேன். அந்த பிக்சரை வரைஞ்சு மட்டும் கொடுங்க. அவங்களே வச்சு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. கோன் வந்து அதுல எந்த பிக்சர்ல கோனோட ஷேப், எவ்வளவு கோன்ஸோட ஷேப்ல உள்ள பிக்சர்ஸ் இருக்கு, அதே மாதிரி எவ்வளவு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிற பிக்சர்ஸ் வந்திருக்கு அந்த 9 பிக்சர்ஸ்ல, அதே மாதிரி கியூபாய்ட் ஷேப்ல எவ்வளவு பிக்சர்ஸ் வந்திருக்குன்னு உள்ளது கன்ஃபார்ம்டா அவங்களையே வச்சு ஐடென்டிஃபை பண்ண வைங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பிள்ளைங்களா. இது எல்லாரும் மேக்ஸ் நோட்ல பண்ணி கரெக்டா பண்ணுங்க. ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எது கோன் ஷேப் எது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னு. அதை பார்த்தாலே தெரியுதா? வெரி ஈஸி. ஓகே, ஸோ இது உங்களோட அடிஷ்னல் ஹோம்ஒர்க். என்னடா இது புதிய ஹோம்ஒர்க் நினைக்க கூடாது. பேஜ் நம்பர் 8ல ஆல்ரெடி நான் சொன்னது தான். அந்த ட்ரேஸ்ட் அவுட்லைனை ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த என்ன ஷேப், என்ன 2D ஷேப் வருது, அந்த ட்ரேஸ் ஃபிகர் என்ன, ஃபிகரோட ஷேப்பை பார்த்துட்டு எந்த 2D ஷேப்னு நம்ம நேம் எழுதணும். அது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. ஒவ்வொரு ஹோம்ஒர்க் படிக்கும்போது புரிஞ்சு படிங்க. கம்ப்ளீட் த ஹோம்ஒர்க் ப்ராப்பர்லி பை அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஆல் கான்செப்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் திஸ் சாப்டர். இந்த சாப்டர்ல என்னென்ன கான்செப்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்க யூ ஹாவ் டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதுல நிறைய டெஃபினிஷன்ஸ் 2D 3D ஷேப்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2D ஷேப்ஸ்க்கு 2 பேராமீட்டர்ஸ் தான், லெங்த் அண்ட் ஹைட். ஆனால் 3D ஷேப்ஸ்க்கு 3 பேராமீட்டர்ஸ் இருக்கு, லெங்த், ஹைட் அண்ட் விட்த். அதெல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸா உங்களுக்கு வரும். அதனால கன்ஃபார்ம்டா அதெல்லாம் படிச்சுக்கோங்க. இன்னைக்கோட இந்த கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு என்ன டெஸ்ட்? லெட் மீ செக், ப்ளீஸ் வெயிட். தமிழ் டெஸ்ட்டும் இங்கிலீஷ் டெஸ்ட்டும் இருக்கு. அது முடிஞ்ச வாரத்துல உங்களுக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு. ஓகே, அது எந்த டைம்ல போடுவோன்னு ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம சயின்ஸ் கிளாஸ்ல எல்லாம் முன்னாடியே டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி மேக்ஸ் டெஸ்ட் வரும்போது ஒரு வீக் அல்லது 2 வீக்ஸ் முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. இந்த டேட்ல தான் வரும்ன்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். 21 கிட்ட நீங்க வந்து ஒருவேளை மேக்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அதனால அதுக்கு முன்னாடி இருக்காது, பட் அதுக்கு ரொம்ப அப்புறமும் இருக்காது. ஸோ அதனால அந்த டைமிங்கை கரெக்டாக பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நிறைய டைம் இருக்கு. இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு இப்போ 7th தான் ஆகுது, அப்படிதானே? ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய நாள், கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் மேலே டைமிங் இருக்கு. இனி லாஸ்ட் மொமெண்ட்ல படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இவ்வளோ தூரம் மேக்ஸ் வந்து டைமிங் கொடுக்கறதே வந்து உங்களோட என்ன சொல்றதுக்கு, உங்களுக்கு அது இன்னும் நல்ல மாதிரி புரியணும், கொஞ்சம் டைம் எடுத்து அந்த சப்ஜெக்ட் வந்து படிக்கணும் அப்படின்னு உங்களோட மேக்ஸ் டீச்சரும் சொன்னாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கோம். நல்ல மாதிரி உட்கார்ந்து படிங்க. அடுத்த வாரம் தானே அப்ப படிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வைக்காதீங்க. இப்பவே எடுத்து படிங்க. பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணி அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி படிக்க வைங்க. தென்
இன்னைக்கு இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு உங்களோட மேக்ஸ் டீச்சரோட மொபைல் நம்பர்ல இருந்து தான் அப்லோட் ஆயிருக்கு. அதுதான் உங்க மேக்ஸ் டீச்சரோட மொபைல் நம்பர். ஷி வில் பி ஜாயினிங் அஸ் சூன். உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் சாப்டர் வந்து உங்க மேக்ஸ் டீச்சர் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க அவங்கள கால் பண்ணலாம் நம்பர்ஸ் சாப்டர்ல இருந்து. இப்போதைக்கு நான் தான் இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ என்னையும் நீங்க கால் பண்ணலாம், இல்ல அவங்கள கால் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ you have to take this as a serious study and learn, otherwise it is very difficult ma. இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இந்த பேசிக் தெரியலனா ஏன்னா தேர்ட்லயோ ஃபோர்த்லயோ ஃபிஃப்த்லயோ போனா உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் யூனிட் ஜியாமெட்ரி தான். அதனால இந்த பேசிக் தெரியலனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால புரிஞ்சு தெரிஞ்சு படிங்க. கிளாஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும். அந்த ரிவிஷன் கிளாஸஸ்ல இன்னும் டீட்டெயில்டா என்னென்ன எப்படி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதாவது அந்த சேம் கொஸ்டினை கொடுக்க மாட்டோம், பட் என்னென்ன படிக்கணும், என்னென்ன இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளவு மார்க்ஸ், என்ன டைம், யாரோட மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணணும், இது எல்லாமே நான் ரிவிஷன் கிளாஸில் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ. That's it for today's class. Do your homeworks properly. I have given an additional homework also, and from your book page number 8ல இருக்கக்கூடிய homework page number 7ல அந்த பீடை வந்து இம்ப்ரெஷன் பண்ணா என்ன ஷேப் கிடைக்கும்ன்றது அதுவுமே நீங்க புக்ல தான் பண்ணணும். நான் கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க் உங்களோட மேக்ஸ் நோட்ல எடுத்து எழுதி அந்த ஹோம்ஒர்க்கை முடிங்க. ஓகே, that's it for today's class students. Thank you so much and study properly because your exams are nearing. Next week you will be having 2 exams, and after that you're having your maths exam. So now itself prepare well and study properly. Thank you.